ஆந்திரா, தெலுங்கானாவில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தால் பல ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் அது குறித்த விவரங்களை அறிந்து கொள்வதற்காக சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் சுரேஷ்குமார். ரயில் தண்டவாளங்கள் பாதிக்கப்பட்டு ரயில்கள் இயக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் ரயில் கேன்சல் காரணமாக ஏராளமான பயணிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வந்து காத்திருக்கிறார்கள். அதேபோன்று பலரும் தங்களுடைய ஊர்களுக்கு செல்ல முடியாமல் தவித்து வருகிறார்கள். இப்படிப்பட்ட சூழலில் சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் தங்கள் பயணிக்கக்கூடிய ரயில் கேன்சல் ஆகி உள்ளதா அல்லது அந்த ரயில்கள் வேறு திசைக்கு மாற்றப்பட்டிருப்பதா போன்ற விவரங்கள் அறிவதற்காக இங்கு ஹெல்ப் டெஸ்க் போன்றவை அமைக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் செல்போனோடு வரக்கூடிய சில பயணிகள் அவங்களுடைய தேவையான விவரங்களை, அதாவது ட்ரெயின் கேன்சல் கொடுத்த விவரங்களை அறிவதற்காக பிரத்யேகமாக தெற்கு ரயில்வே இந்த வசதியை ஏற்படுத்தியிருக்கிறது. QR ஸ்கேன் கோட் வழியாக இந்த எந்தெந்த ரயில்கள் கேன்சல் செய்யப்பட்டிருக்கின்றன என்ற விவரங்களை நவீன வசதிகளோடு இவர்கள் அறிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் இந்த ஸ்கேனை அவர்கள் தங்களுடைய செல்போன் மூலியமாக ஸ்கேன் செய்தால் மட்டுமே போதும். தற்போது நம்ம அது குறித்த விவரங்களை பார்க்கலாம். அவர்களுடைய அந்த ஸ்கேனிங் ஆப்ஷனில் இப்படி எடுத்து இதை நேரடியாக தங்களுடைய போனில் வைத்தால் போதும். இந்த ஸ்கேன் என்பது அவர்கள் ஸ்கேன் செய்த அடுத்த நிமிடமே அந்த வெப்சைட்டுக்குள் போவதற்கான வழிமுறைகள் உள்ளே தெரிய தொடங்கும். இதில் சென்ற பிறகு அந்த ஆடை ஸ்கிப் பண்ணினால் போதும், சம்பந்தப்பட்ட வெப்சைட்டுக்குள் தானாக சென்றுவிடும். இந்த ஸ்கேன் செய்த பிறகு எந்தெந்த ரயில்கள் இங்கு ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன, இன்றைய விவரம், நேற்றைய விவரம், இது நேற்றைய தினம் 1ஆம் தேதி நடைபெற்ற எந்தெந்த ரயில்கள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டது, இது 2ஆம் தேதி இன்றைய தினத்தில் என்னென்ன ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்பது குறித்த விவரங்கள் அதில் தெரிகிறது. அதேபோல் நாளை என்னென்ன ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன என்பது தெரிகிறது. ஆகவே பயணிகள் இந்த சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு வந்தால் இந்த QR கோடை ஸ்கேன் செய்தாலே போதும், அவர்களுக்கான விவரங்களை இந்த மொபைல் மூலமாகவே அவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் செல்போன் இல்லாத அல்லது செல்போன் இந்த ஸ்கேன் போன்ற வசதிகளை பயன்படுத்த தெரியாதவர்கள் வந்தால் அவர்கள் தெரிந்து கொள்ளும் வகையில் தான் இந்த ஹெல்ப் டெஸ்க் இருக்கிறது. தொடர்ந்து ரயில் நிலையத்துக்கு உள்ளே வரக்கூடிய பயணிகளை கேட்டு எந்த ஊருக்கு செல்கிறீர்கள், எந்த இடத்தில் டிக்கெட் எடுத்தீர்கள் போன்ற விவரங்களை கேட்டு என்றைய தினம் பயணம் மேற்கொள்ள போகிறீர்கள் என்ற விவரங்களையும் இங்கு இருக்கக்கூடிய ரயில்வே அதிகாரிகள் கேட்டு அவர்களுக்கு தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். எந்தெந்த ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன, உங்கள் பயண திட்டம் ரத்தாகியுள்ளது போன்ற விவரங்களை தெரிவித்து அவர்களை திருப்பி அனுப்பி வைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். சில பயணிகள் இந்த ரயில் நிலைய வளாகத்துக்கு வெளியேயே காத்திருக்கிறார்கள், உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. குறிப்பாக ரத்து செய்யப்பட்ட ரயில்களுடைய பயணிகள் யாராவது அந்த டிக்கெட் போன்ற விவரங்களை கொண்டு வந்தால் அவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுவதில்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் சுரேஷ்குமார்.